ஒருத்தருடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்கள் கிட்ட மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரே ஒரு வழி இருந்துச்சு. முழு உலகத்திலையும் இருக்கிற மக்கள்கிட்ட இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு மெத்தடை, ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்து வச்சிருந்தார். இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன் ஒரு பாவம் செஞ்சிட்டா, அந்த பாவத்தினால் அவர் உணர்த்தப்படும் போது அவர் உடனடியாக ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போயிட்டு பலி, ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறு குருவியையோ என்ன பண்ணலான்னா பலியாக கொடுத்து தான் செய்த பாவத்தின் விளைவிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இதுதான் ரொம்ப வருஷங்களாக நடந்து வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் வந்த பாவ மன்னிப்பு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சுலபமாக்கப்பட்டது. எப்படி? அறிக்கையிட்டா போதும், ஜஸ்ட் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா போதும். எப்படி இவ்வளோ சுலபமாச்சு? எஸ், 1 யோவான் 1:9 இதில் யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது உங்களுடைய தண்டனையிலேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒருத்தரை தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்களுடைய பின் பலம், அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்படின்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதி மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பின் வழி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறிக்கை செஞ்சாலே போதும் அப்படிங்கிறார். அப்போ அந்த அறிக்கை வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய உணர்வில்லாத வார்த்தைகளாக இருந்தால் மன்னிச்சிருவாரா? இல்லை. நான் பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவம் என்னை உறுத்துது, நான் செஞ்சது உண்மையிலே தப்பு அப்படிங்கிறத தேவன்கிட்டையும் நீங்கள் அறிக்கை பண்ணணும், யாருக்கு விரோதமாக செஞ்சீங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாவம் உங்களை விட்டு நீக்கப்படும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுவீர்கள்.